Good morning students. Now going to discuss IR spectroscopy. IR spectroscopy also called as vibrational spectroscopy. இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு டிஆர்பியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. IR spectroscopy also called as vibrational spectroscopy. ஓகேங்களா? இந்த யூனிட்டில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதேமாதிரி diatomic molecules-ஓட vibration energy and also vibration rotation energy and also some applications பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மினிமம் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து நமக்கு 2 கொஸ்டின்ஸ் ப்ரெசென்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஜென்ரல் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை 5 டாபிக்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பற்றி நம்ம சொன்னோம். செகண்ட் டாபிக் வந்து பார்த்தோம்னா வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. தேர்ட் ஒன் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஃபோர்த் ஒன் நம்ம என்ன சொன்னோம் ராமன் இஸ் லைக் அஸ் visible spectroscopy. Fifth one NMR spectroscopy, NMR. இந்த 5 டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தா வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இதுவே நமக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. Actually, IR spectroscopy provide information regarding vibration and vibration rotation energy. நம்ம ரெண்டுமே படிக்க முடியுங்க. வைப்ரேஷன்ஸ் பற்றி நம்ம ஸ்டடீஸ் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ வைப்ரேஷன் ரொட்டேஷன் எனர்ஜி. இதுவும் நமக்கு ஆல்ரெடி ஆஸ்கர் டிஆர்பி கொஸ்டின்ஸ். இட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகூல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம மெஷர் பண்ண முடியும். இட் கேன் பி அப்சர்வ்டு ஒன்லி இன் லிக்யூட். வெரி 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 இம்பார்ட்டன்ட். நமக்கு ஆல்ரெடி இது டிஆர்பி கேட்டிருக்காங்க. நம்ம சாலிட் லிக்யூட் கேஸ் இதில் வந்து பார்த்தா எதுக்கு வந்து ஐஆர் ஸ்டடீஸ் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னா ஒன்லி லிக்யூட் சாம்பிள்ஸ். இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஒன்லி லிக்யூட் சாம்பிள்ஸ்க்கு மட்டும் தான் குட் ரெசல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து த டிரான்சிஷன் பிட்வீன் த வைப்ரேஷன் லெவல் ரிசல்ட் இன் த வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா விச் கிவ் அன் இன்சைட் இன் டு த டிஸ்கிரீட் மோஷன் ஆஃப் ஆட்டம் இன் த மாலிகூல்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். என்ன சொல்லியிருக்காங்க? த டிரான்சிஷன் பிட்வீன் த வைப்ரேஷன் லெவல் கிவ்ஸ் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா. இட் இஸ் யூஸ் டு நோ த டிஸ்கிரீட் மோஷன் ஆஃப் ஆட்டம் இன் த மாலிகுலர் சிஸ்டம். ஒன்ஸ் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் அப்டைன்டு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதோட சிமெட்ரி, பாண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல்சோ இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு சாம்பிள்ஸ் லிக்விட் சாம்பிள்ஸ்க்கு வந்து நமக்கு வைப்ரேஷன் நம்ம ஸ்டடீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் லைக் அஸ் ஐஆர் ஸ்டடீஸ் பண்ணிட்டோம்னா அது நம்ம என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதோட சிமெட்ரி, பாண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல்சோ இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாமே ஈஸியாக நம்ம டெரிவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது மிக முக்கியமானது. ஸோ இதில் நம்ம மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி கேட்டிருக்காங்க. ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா நம்ம வைப்ரேஷன் பற்றி தெரிஞ்சிக்க முடியும். வைப்ரேஷன் அண்ட் ரொட்டேஷன் எனர்ஜி இது நமக்கு மிக முக்கியமானது. அதே மாதிரி இட் கேன் பி அப்சர்வ்டு ஒன்லி இன் லிக்யூட் சாம்பிள்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு ஐஆர் ஸ்டடீஸ் வந்து தெளிவாக இருக்கும். சாலிட் அண்டு கேஸ் சாம்பிள் கம்பேர் பண்ணும்போது லிக்யூடுக்கு குட் ரெசல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கலாங்களா? ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஓகேங்களா? நம்ம இது மாதிரி 4 ரீஜனாக பிரிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோட்டோகிராஃபிக் ரீஜன். ஃபோட்டோகிராஃபி ரீஜனா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் விசிபிள் ரீஜன். இதோட வேவ்லென்த் வந்து பார்த்தா நமக்கு 0.72லேருந்து 1.2 மைக்ரோமீட்டர் இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி த ரேஞ்ச் ஆஃப் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இதை 4 ரீஜனாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோட்டோகிராஃபிக் ரீஜன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க? ஃபோட்டோகிராஃபிக் ரீஜன். செகண்ட் ஒன் வெரி நியர் ஐஆர் ரீஜன். தேர்ட் ஒன் நியர் ஐஆர் ரீஜன். ஃபோர்த் ஒன் ஃபார் ஐஆர் ரீஜன். இது மாதிரி 4 ரீஜனாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோகிராஃபி ரீஜன் அப்படின்னா நமக்கு அதில் என்ன கிடைக்கும்? தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் விசிபிள் ரீஜன். அதோட வேவ்லென்த் ரேஞ்ச் வந்து பார்த்தா 0.72 to 1.2 மைக்ரோமீட்டர். செகண்ட் ஒன் வெரி நியர் ஐஆர் ரீஜன். ஓகேங்களா? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஓவர்டோன் ரீஜன். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தா வேவ்லென்த் நமக்கு 1.2லேருந்து 2.5 மைக்ரோமீட்டர் வரை இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நியர் ஐஆர் ரீஜன். இதில் வந்து நமக்கு வைப்ரேஷன் அண்ட் ஆல்சோ ரொட்டேஷன் இதை பற்றி ஸ்டடி பண்ண முடியும். வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் எனர்ஜி பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். இதோட வேவ்லென்த் ரேஞ்ச் வந்து பார்த்தா 2.5 to 25 மைக்ரோமீட்டர். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் ஃபியூர் ரொட்டேஷனல் ரீஜன். ஃபியூர் ரொட்டேஷன் நமக்கு எங்கே கிடைக்கும்? ஃபார் ஐஆர் ரீஜன். இங்கே வேவ்லென்த் வந்து நமக்கு வந்து பார்த்தா 25 to 400 மைக்ரோமீட்டர். 25 to 400 மைக்ரோமீட்டர். ஓகேங்களா? நமக்கு ஃபியூர் ரொட்டேஷன் எங்கே இருக்கும்? ஃபார் ஐஆர் ரீஜனில். வைப்ரேஷன் ரொட்டேஷன் எங்கே கிடைக்கும்? நியர் ஐஆர் ரீஜன்.
overtone region அப்படினா that is also called as very near IR region. Visible region, it is also called as photography region. இந்த நாலுமே very important. First one சொல்லலாமா? Photography region, it is also called as visible region. Second one, very near IR region, this is called as overtone region. Third one, near IR region, it is called as vibrational rotational region. Last one, far IR region. இங்கே far IR region நமக்கு என்ன கிடைக்கும்? few rotational spectrum கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ this is very important. இது எல்லாமே நமக்கு திரும்ப TRB கேட்குற கொஸ்டின்ஸ். இந்த 4 ரீஜனோட கரஸ்பாண்டிங் நேம் அண்ட் ஆல்சோ அதோட வேவ் லென்த் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்து பார்க்கலாமா? IR spectra observed in near IR region. நம்ம பார்த்தோம் இல்லையா, நியர் ஐஆர் ரீஜனில் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஐஆர் வைப்ரேஷன் கிடைக்கும். நம்ம முன்னாடி பேஜில் பாருங்கள், நமக்கு வைப்ரேஷன் எங்கே பார்த்துருந்தோம் பாருங்கள், நியர் ஐஆர் ரீஜனில் தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? வைப்ரேஷனல் அண்டு ரொட்டேஷன் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது நமக்கு மிக முக்கியமானது. அப்போ வைப்ரேஷன் நம்ம எங்கே கிடைக்கும்? நியர் ஐஆர் ரீஜன், நியர் ஐஆர் ரீஜன். ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. ஐஆர் ஸ்பெக்ட்ரா அப்சர்வ்ட் இன் நியர் ஐஆர் ரீஜன். ஐஆர் ஸ்பெக்ட்ரா அல்லது வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா exhibited in heteronuclear molecules. ஸோ நமக்கு மாலிகுல் எப்படி இருக்கணும்? ஹோமோஜெனியஸாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்காது? வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்காது. ஹெட்ரோஜெனியஸ் மாலிகுல்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு தான் நமக்கு என்ன இருக்குது? பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எடுக்கிற அந்த டையடாமி மாலிகுல்ஸ்க்கு கண்டிப்பாக பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கணும். அது ஹெட்ரோஜெனியஸ் மாலிகுலாக தான் இருந்தால் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஐஆர் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஓகேங்களா? the vibration spectra do not exhibit homonuclear molecule. homonuclear நமக்கு கிடைக்காது, ஏன்னா பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருந்தால் தான் நம்ம ஐஆர் ஸ்டடீஸ் கிடைக்கும். ஐஆர் இஸ் ஆல்சோ கால்ட் as வைப்ரேஷனல். ஓகேங்களா? கீழே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரோநியூக்ளியர் மாலிகுல். ஹெட்ரோநியூக்ளியர் மாலிகுலுக்கு நமக்கு பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கும். இதெல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே ஹோமோநியூக்ளியர் மாலிகுல்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்காது? டைபோல் மூமெண்ட் கிடையாது. இப்போ டைபோல் மூமெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன கிடையாது? ஐஆர் ஸ்பெக்ட்ரம் ஸ்டடீஸ் பண்ண முடியாது. ஐஆர்ஆர் வைப்ரேஷன் ஸ்டடி பண்ண முடியாது. ஓகேங்களா? இது மாதிரி நமக்கு பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கணும். ஹெட்ரோநியூக்ளியர் மாலிகுல்ஸ்க்கு மட்டும்தான் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கும். therefore we can get ஐஆர் ஸ்டடீஸ். ஓகே, அடுத்து நம்ம இப்போ நம்ம அதனோட வைப்ரேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு டையடாமி மாலிகுல் எடுத்துக்கிறோம், அதோட வைப்ரேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேலா? ஆஸ் பர் த கிளாசிக் கான்செப்ட் கூகுஸ்லாம் நமக்கு தெரியும். த எனர்ஜி இஸ் மினிமம் எங்கே மினிமமாக இருக்கும்? அடுத்து இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். ஓகேலா? இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஈக்குலிபிரியம் டிஸ்டன்ஸ். ஓகேலா? அல்லது பாண்ட் லென்த்துன்னு கூட சொல்ல முடியும். ஓகேலா? நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கோம். ஹூக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? எஃப் ஈக்குவல் டு மைனஸ், ஜென்ரலாக நம்ம ஹூக்ஸ்லாம் சொல்லுவோம் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். ஸோ இங்கே பாண்டு டிஸ்டன்ஸ் நம்ம இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கனால எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கே ஆர் மைனஸ் ஆர்இ இது மாதிரி நம்ம சொல்ல முடியும். கேனா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், எஃப் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ ரெஸ்டாரிங் ஃபோர்ஸ், ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ், ஆர் ஏக்யூ இது இஸ் கால்ட் அஸ் ஈக்குலிபிரியம் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்து எனர்ஜி நமக்கு என்ன ஃபார்முலா? இ ஈக்குவல் டு ஆஃப் கே ஆர் மைனஸ் ஆர்இ ஹோல் ஸ்கொயர். இதுவும் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே டிஆர்பியில் கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஜென்ரலாக. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் சொல்லலாம், அடுத்து நெக்ஸ்ட் எனர்ஜி. த ஸ்ப்ரிங் இஸ் கம்ப்ரஸ்டு அண்ட் ரிலீஸ்டு, த சிஸ்டம் எக்ஸிக்யூட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். தேர்ஃபோர் நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? நியூ ஈக்குவல் டு 1/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை மியூ. ஓகேங்களா? இது ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நியூ அல்லது நியூ நாட் ஈக்குவல் டு 1/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை மியூ. கே அப்படின்னா நமக்கு தெரியும், திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். மியூ அப்படின்னா ரெடியூஸ்டு மாஸ், மியூ இஸ் நத்திங் பட் ரெடியூஸ்டு மாஸ். ஓகேங்களா? இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மிக முக்கியமானதான். ஓகேங்களா? நமக்கு ஹூக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் ரெஸ்டாரிங் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லலாம். அண்ட் ஆல்சோ எனர்ஜி and also the formula about in fundamental frequency of the harmonic oscillator. ஹெட்ஸில் சொல்லும்போது கீழே சி தேவையில்லை. இதே வேவ் நம்பரில் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நியூ ஈக்குவல் டு 1/2π சி ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை மியூ சென்டிமீட்டர் -1. வேவ் நம்பரில் சொல்லும்போது நமக்கு என்ன வரும்? இங்கே சி யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம இது மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெடியூஸ்டு மாஸ் நம்ம ஆல்ரெடி ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் தெளிவாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் மிக முக்கியமானது. டிஆர்பியில் திரும்ப கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகே,
அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இப்போ ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஓகேங்களா. இப்போ அதனோட வைப்ரேஷன் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா EV = V + H nu naught. V அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர். வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர் அதோட வேல்யூ நமக்கு தெரியும். V = 0 1 2 3. V = 0னா தட் இஸ் கால்ட் அஸ் கிரவுண்ட் ஸ்டேட். அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் நம்ம என்ன சொல்லலாம் V = 0னா வாட் இஸ் த வைப்ரேஷனல் எனர்ஜி அபவுட் இன் த கிரவுண்ட் ஸ்டேட். V க்கு 0 போட்டோம்னா ஆஃப் H nu naught ஓகேங்களா. திஸ் இஸ் கால்ட் அஸ் த lowest energy or ground state energy about in the linear harmonic oscillator ஓகேங்களா. இப்போ வைப்ரேஷன் எனர்ஜி நம்ம வேவ் நம்பரில் சொல்கிற மாதிரி இருந்தால் நம்ம எனர்ஜி எதால் டிவைட் பண்ணும் H and C ஆல் டிவைட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் இந்த என்டையர் ஈக்குவேஷன்ஸில் நம்ம வந்து இது மாதிரி H and C ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்குங்க பாருங்கள். மேலே இருக்க H கீழே இருக்க H ரிமூவ் பண்ணிடலாமா. ஓகே ஸோ ஃபைனல் நம்ம என்ன கிடைக்கும் EV நமக்கு வைப்ரேஷனில் சொல்லும் வேவ் நம்பரில் சொல்லும்போது என்ன பண்ணும் எனர்ஜியை வந்து எப்சிலா மாதிரி போகணும் ஓகேங்களா. ஓகே அப்போ நம்ம என்ன கிடச்சிருக்கு V + nu naught bar ஓகேங்களா. ஜெனரலாக ஜூலில் நம்ம எனர்ஜி சொல்கிற மாதிரி இருந்தால் EV = V + H nu naught. இது வந்து எனர்ஜி இன் ஜூல். இதே வேவ் நம்பரில் சொல்கிற மாதிரி இது மாதிரி மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகே V + nu bar naught. This is like as wave number concept ஓகேங்களா. இது மாதிரி எனர்ஜி ஜெனரலாக ஜூல்லையும் கேட்கலாம் வேவ் நம்பர்லையும் கேட்கலாம். வேவ் நம்பரில் கேட்டால் நம்ம எதால் டிவைட் பண்ணிக்கணும் H and C ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அடுத்து 0 பாயிண்ட் எனர்ஜி V = 0னா the vibration quantum number V = 0. therefore we can get the 0 point energy. இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. the vibration energy is not 0 even at the lowest vibration level. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா this is indicate that molecules vibrate always. molecules vibrate always. இது நமக்கு மிக முக்கியமானதான். 0 பாயிண்ட் வைப்ரேஷனல் எனர்ஜி 0 பாயிண்ட் வைப்ரேஷனல் எனர்ஜி ஓகேங்களா. இல்லை தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மோர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பொறுத்தவரையும் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் மோர்ஸ் ஃபங்க்ஷன். இந்த diatomic molecule the actual potential energy curve is not simple harmonic type and is given by U of R equal to dE dissociation energy into 1 - e power - a r - re whole squared ஓகேங்களா. இல்லது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே இருக்க மைனஸ் நம்ம வெளியும் கொண்டு வந்துடலாம். இந்த ஃபார்முலாவில் இங்கே உள்ளே இருக்கு இல்லையா இந்த மைனஸ் நம்ம இது மாதிரி இங்கே என்ன பண்ணலாம் இது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து R and RE நமக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்ம இது மாதிரி சொல்ல முடியும். இதெல்லாம் மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். மோர்ஸ் ஃபங்க்ஷன் இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிளைன் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த diatomic molecule. ஓகே ஏங்குதுண்ணா கான்ஸ்டன்ட் RE is nothing but internuclear distance. This potential energy function is due to PM Morse அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணால திஸ் இஸ் கால்ட் அஸ் மோர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா. இந்த ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவரையும் டிஆர்பியில் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஓகேங்களா. ரியல் மாலிகூல் do not obey the law of simple harmonic motion. நமக்கு தெரியும் ரியல் மாலிகூல்ஸ் do not obey the law of simple harmonic motions, do not obey the Hooke's law. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம diatomic molecules எடுத்துக்கிறோம். எனர்ஜி ஹவுஸ் நமக்கு எப்படி இருக்கும் பரபோலாவாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட எனர்ஜி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பார்ட் மட்டும் வந்தால் நமக்கு என்ன சொல்ல முடியும் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இதே செகண்ட் பார்ட் வந்தால் அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஓகேங்களா. ஜென்ரலாக வந்து நமக்கு V + ஜென்ரலாக நமக்கு ஹார்மோனிக் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க EV = V + nu barன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. வேவ் நம்பரில் சொல்கிற மாதிரி இருந்தால் நியூ பார்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கிற மாதிரி ஒமேகா பார்லையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேங்களா. இங்கே இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் நியூ பாரும் மென்ஷன் பண்ணிக்கலாம் அல்லது அதுக்கு பதிலாக ஒமேகா பாரும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நமக்கு வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தா ஃப்ரீக்வன்சி தான் எக்ஸ்பிளைன் பண்ணும் ஓகேங்களா. அடுத்து வந்து செகண்ட் பார்ட்டில் பாருங்கள் திஸ் இஸ் த ஹார்மோனிக் அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட் மட்டும் இருந்தால் போதுமானது. அதே செகண்ட் பார்ட் வந்துன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன்ஹார்மோனிக் V + whole squared frequency and unharmonic constant XC அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க த ஃபஸ்ட் அன்ஹார்மோனிக் அப்படின்னா ரெண்டு பார்ட் மட்டும் வரும்
ஓகேங்களா. இந்த ரெண்டு பார்ட்டில் காமனாக என்ன இருக்கோ அதை வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் டேலி பண்ணிக்கலாமா. இப்போ வி ப்ளஸ் ஆஃப் ஒமேகா இதை மட்டும் வெளியே எடுத்துக்கலாமா. அப்போ 1 மைனஸ் இந்த வி ப்ளஸ் ஆஃப் ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது, வெளியே 1 இருக்குது, மீதி என்ன இருக்குது ஒமேகா ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டோம், XE இருக்கும், அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஓகேங்களா. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் அன்ஹார்மோனிக் டேம். இதில் XE அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட். இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்ல முடியும், அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் ஈக்குவல் டு மாதிரி ஃப்ரீக்வன்சி மென்ஷன் பண்ணிக்கலாம் வேவ் நம்பரில் பை 4DE டிசோசியேஷன் எனர்ஜி அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட். அதர்வைஸ் நம்ம என்ன சொல்ல முடியும், இந்த வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 4XE அண்டு DE இது மாதிரி சொல்ல முடியும். த வேவ் நம்பர் ஓகேங்களா அன்ஹார்மோனிக் கான்செப்டாக த வேவ் நம்பர் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ டிசோசியேஷன் எனர்ஜி, யூக்லிபிரியம் டிசோசியேஷன் எனர்ஜி. ஓகேங்களா. இந்த ரெண்டு ஃபார்ம்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட், டிஆர்பியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எங்கே என்ன அன்ஹார்மோனிக் பற்றி பார்த்துருக்கோம். அன்ஹார்மோனியோட எனர்ஜி, ஹார்மோனிக்னா இங்கே 2 பார்ட் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் மொத்தம் 2 பார்ட் இருக்குது. ஹார்மோனிக்னா இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து வி ப்ளஸ் ஆஃப் வேவ் நம்பர் ஒமேகா பார் மட்டும் சொன்னால் போதும். அன்ஹார்மோனிக்னா ரெண்டாவது பார்ட்டு வரும், மைனஸ் வி ப்ளஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர்ட் வேவ் நம்பர் அண்ட் ஆல்சோ அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. இது நமக்கு மிக முக்கியமானது. அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் கேட்கலாம், அல்லது அதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம வேவ் நம்பரும் சொல்ல முடியும். இது ரெண்டுமே மிக மிக முக்கியமானது, டிஆர்பியில் கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வேவ் நம்ம அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் நமக்கு பாசிட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும், எனர்ஜி செப்பரேஷன் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் வேல்யூ ஆஃப் வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர். ஓகேங்களா. எனர்ஜி ஃபேஸிங் எப்படி இருக்கும், நமக்கு டிகிரீஸ் ஆகிட்டே வரும். அதே நமக்கு அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அது நமக்கு நெகட்டிவாக இருந்தால் என்ன இருக்குன்னா எனர்ஜி ஃபேஸிங் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ எனர்ஜி ஃபேஸிங் டிக்ரீஸ் ஆனால் நமக்கு அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்டோட வேல்யூ எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எனர்ஜி ஃபேஸ் அடுத்தடுத்த ஆற்றல் மட்டங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அதே அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஆற்றல் மட்டங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி எப்படி இருக்கும், அதிகமாகிட்டே வரும். இது நமக்கு மிக முக்கியமான கொஸ்டின்ஸ், டிஆர்பியில் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா. இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்க போது நமக்கு 0 பாயிண்ட் எனர்ஜி இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா. அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் ஆசிலேட்டரோட வேவ் ஈக்குவேஷன் பார்த்தோம். 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னா நமக்கு V = 0 நம்ம இங்கே அப்ளை பண்ணோம், அப்போ பேலன்ஸ் நம்ம இது கிடைக்கும். ஸோ ஓகே, இது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து இந்த ஃபார்முலாவிலேருந்து நமக்கு விக்கு பதிலாக நமக்கு 0 அப்ளை பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு இது மாதிரி கிடைக்கும். டெரிவ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து த வைப்ரேஷன் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் க்ரௌட் மோர் க்ளோஸ்லி டுகெதர் இன்க்ரீஸிங் த வி வேல்யூ. வி அப்படின்னா வைப்ரேஷன் குவாண்டம் நம்பர். ஸோ வைப்ரேஷன் குவாண்டம் நம்பர்ஸோட வேல்யூ அதிகமாக எப்படி இருக்கும், எனர்ஜி லெவல்ஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி டுகெதர், க்ரௌடாக இருக்கும். மேலே போக போக வியோட வேல்யூ வந்து பார்த்தா V = நம்ம என்ன சொல்கிறோம் 0 1 2 3 4 5 இது மாதிரி வியோட வேல்யூ அதிகமாக என்ன ஆகும்னா வைப்ரேஷன் எனர்ஜி லெவல்ஸ் இருக்குல்லையா, அதுக்கு பர்டிகுலர் கேப் வந்து டிகிரீஸ் ஆகிட்டே வரும். இது நமக்கு மிக முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் நமக்கு எப்படி இருக்கும், நாட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஹார்மோனிக் ஆசிலேட்டர், அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர், இது நமக்கு மிக முக்கியமானதான். இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த வேவ் நம்பரோட வேல்யூ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே. அடுத்து அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் பிஹேவ்ஸ் லைக் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஹார்மோனிக் ஆசிலேட்டர் மாதிரி தான் அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இருக்கும், பட் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், த ஆசிலேஷன் ஃப்ரீக்வன்சி டிக்ரீசஸ், oscillation frequency decreases increasing the value of V. So vibration quantum number அதிகமாக நமக்கு frequencyயோட வேல்யூ ஆகும் டிகிரீஸ் ஆகிட்டே வரும். இதில் unharmonic oscillator behaves like harmonic oscillator but oscillation frequency decreases with increasing in the value of J. ஓகே, இதுவும் நமக்கு மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் தான், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா செலெக்ஷன் டூல். ஓகேங்களா. நம்ம இப்போ லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ வைப்ரேஷனல் செலெக்ஷன் ரூல் நமக்கு என்ன, +or -1. +1 அப்படின்னா அப்சார்ப்ஷன், -1 அப்படின்னா எமிஷன். ஓகேங்களா. ஜென்ரலாக நமக்கு ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னாலும் சரி, வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னாலும் சரி, ரெண்டுலேயுமே நமக்கு செலெக்ஷன் ரூல் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, +or -1 தான். ரெண்டுலேயுமே நமக்கு செலெக்ஷன் ரூல் +or -1 தான். +1 அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அப்சார்ப்ஷன்,
-1 அப்படின்னா எமிஷன். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, the harmonic oscillator எனர்ஜி பார்த்தோம் இல்லையா, EV ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், V plus of H nu. இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி அல்லது லோயஸ்ட் எனர்ஜி அல்லது 0 பாயிண்ட் எனர்ஜினா V ஈக்குவல் டு 0. இப்போ V ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும், half H nu அல்லது H கிராஸ் நம்ம ஒமேகான்னு சொல்லலாம். ஏன்னா E not equal to half H cross omega. Therefore 1 by H cross அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், H pi 2 pi omega na 2 pi nu. அப்போ இந்த 2 pi இந்த 2 pi nu அடிச்சுட்டா என்ன கிடைக்கும், therefore E not equal to என்ன சொல்ல முடியும், half H nu. இப்போ ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? இது நமக்கு மிக முக்கியமானது. இதுவும் நமக்கு டிஆர்பி எக்ஸாம்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே மிக முக்கியமானது. நமக்கு செலெக்ஷன் ரூல்லாம் வந்து பார்த்தா ரிப்பீட்டிங் டிஆர்பி கொஸ்டின்ஸ். ஸோ வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அல்லது ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் செலெக்ஷன் ரூல், அதே மாதிரி இந்த 0 பாயிண்ட் எனர்ஜி எல்லாமே திரும்ப நமக்கு ரிப்பீட்டிங்காக எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா செலெக்ஷன் ரூல் ஃபார் அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இப்போ ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னா +or-1, அன்ஹார்மோனிக் அப்படின்னா போயிட்டே இருக்கும், +or-1 +or-2 +or-3 எக்ஸெட்ரா. பட் 0 வரக்கூடாது. 0 அப்படிங்கிறது எங்கே வரும்னா ராமனில் மட்டும் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? இப்போ செலெக்ஷன் ரூல் வந்து நமக்கு +or-1, செலெக்ஷன் ரூல் நமக்கு +or-1 அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், 1லேருந்து நமக்கு டிரான்சிஷன் 0க்கு இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபண்டமெண்டல் பேண்ட். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் அன்ஹார்மோனிக் சொல்ல முடியும். அடுத்த செலெக்ஷன் ரூல் நமக்கு +or-2, 2லேருந்து நமக்கு 0. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் நம்ம சொல்ல முடியும். And also this is called as second unharmonic frequency. அடுத்த செலெக்ஷன் ரூல் வந்து நமக்கு +or-3, 3லேருந்து நமக்கு 0. It gives the second overtone சொல்ல முடியும். And also it is called as third unharmonic frequency. இது மாதிரி நம்ம எக்ஸட்ரா டெரி பண்ணிகிட்டே போக முடியும். ஸோ செலெக்ஷன் ரூல் +or-1 அப்படின்னா this is the fundamental frequency. It is also called as first unharmonic frequency. 1லேருந்து நமக்கு 0க்கு டிரான்சிஷன் நடக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே டிஆர்பி எக்ஸாமில் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட செலெக்ஷன் ரூல் நமக்கு என்ன, ஓகேங்களா? நம்ம படிக்கும்போது தெளிவாக படிக்கணும். 0 அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு கண்டிப்பாக வராது. +or-1 +or-2 +or-3 எக்ஸெட்ரா. ஓகேங்களா? இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து அதோட வந்து ஷிஃப்ட் வேவ் ஈக்குவேஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், செலெக்ஷன் +or-1, அதாவது 0க்கும் 1க்குள்ள டிரான்சிஷன். இதோட வேவ் ஈக்குவேஷன் நமக்கு என்ன சொல்ல முடியும், அல்லது ஷிஃப்ட் அப்படி அல்லது வேவ் ஈக்குவேஷன் சொல்ல முடியும். ஓகேங்களா? வேவ் நம்பர் 1 - 2xc, வேவ் நம்பர் -1 சென்டிமீட்டர் -1 இருக்கா? ஸோ திஸ் கால்ட் அஸ் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல முடியும், ஃபண்டமெண்டல் அப்சார்ப்ஷன் ஃப்ரீக்வன்சி, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்ல முடியும். செகண்ட் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் அப்படின்னா நமக்கு என்ன சொல்ல முடியும், செலெக்ஷன் ரூல் வந்து +or-2, 0லேருந்து நமக்கு என்ன ஆகும், 2க்கு டிரான்சிஷன் நடக்கும். அடுத்து செகண்ட் ஓவர்டோன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஓவர்டோன். கரஸ்பாண்டிங் செலெக்ஷன் ரூல் நமக்கு என்ன, +or-1 +or-2 +or-3. இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே அப்சார்ப்ஷன் ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்ல முடியும், ΔE = ω/E bar 1 - 2xc. அடுத்து நமக்கு என்ன வந்திருக்கு பாரு, இங்கே வந்து 1 வந்துச்சா, நமக்கு இங்கே நமக்கு என்ன வரும், செலெக்ஷன் ரூல் 2ங்கிறனால நம்ம என்ன வருங்க 2, செலெக்ஷன் ரூல் இங்கே 3ங்கும்போது நமக்கு என்ன வரும் 3 வரும். டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தா உள்ள 3 வந்திருக்கா, 1 - 4xc. இங்கே 2 இருக்கா, அப்போ டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன வரணும், உள்ள 2 வரணும். 1 - 3 2 வந்துருமா? ஓகே, இங்கே வந்து நமக்கு 1, அப்போ உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கும், 1 வந்திருக்கா? ஸோ இது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? நம்ம கிடைக்கிறது எப்படி இருக்கும், இங்கே ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி பார்த்தோன்னா ஹை இன்டென்சிட்டி இருக்கும், ஹையாக இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் எப்படி இருக்கும், ஸ்மால் இன்டென்சிட்டி. செகண்ட் ஓவர்டோன் நமக்கு அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும், வீக் இன்டென்சிட்டி. அப்போ நமக்கு தெளிவாக தெரியணும், செலெக்ஷன் ரூல் நமக்கு +or-1 அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபண்டமெண்டல். செலெக்ஷன் ரூல் +or-2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். செலெக்ஷன் ரூல் +or-3 அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் செகண்ட் ஓவர்டோன். அப்போ நம்ம கிடைக்கிற அந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும், +or-1 அப்படின்னா அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும், நமக்கு வெரி ஹை இன்டென்சிட்டி. அதே நமக்கு செலெக்ஷன் ரூல் +or-2 இருக்கும்போது நமக்கு அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும், ஸ்மால் இன்டென்சிட்டியில் இருக்கும்.
அதே selection rule நமக்கு plus or minus 3 இருக்கும்போது we can get the weak intensity. absorption band எப்படி இருக்கும் weak intensity இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே மிக 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 இம்பார்ட்டன்ட் டிஆர்பி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இது தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா if the temperature is raised the population of the V equal to one state and the transition from the energy level with the selection rule எப்படி நமக்கும் the temperature rise ஆகும்போது நமக்கு temperature rise ஆகும்போது நமக்கு என்ன இருக்குன்னா the population of the V equal to one state and the transition from the energy levels with the selection rule hot நமக்கு வந்து temperature rise ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாகும் ஓகேங்களா பாப்புலேஷன் நமக்கு அதிகமாகும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் del V equal to 1 இருக்கு இல்லையா அதாவது the selection rule நமக்கு plus or minus 1 இருக்கு இல்லையா this is called as hot bonds இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க வெரி 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 இம்பார்ட்டன்ஸ் ஓகே selection rule நமக்கு plus or minus 1 அப்படின்னா hot bonds ஓகேங்களா அதாவது 1லேருந்து 2க்கு அதோட அப்சார்ப்ஷன் ஈக்குவேஷன் நார்மலாக இது எப்படி இருக்கும் வெரி வீக் இருக்கும் நமக்கு டிஆர்பி 2017 கேட்டிருந்தாங்க ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நமக்கு வந்து பார்த்தா ஹாட் பாண்ட் அப்படின்னாவே எப்படி இருக்கும் நார்மலி வெரி வீக்காக இருக்கும் ஓகேங்களா அதோட செலெக்ஷன் ரூல் நமக்கு என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 செலெக்ஷன் ரூல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ட்ரான்சிஷன் ஃப்ரம் 1 to 1 அதோட அப்சார்ப்ஷன் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க அப்சார்ப்ஷன் ஈக்குவேஷன்ஸ் ஓகே வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ நமக்கு செலெக்ஷன் ரூல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹாட் பேண்ட்ஸ் அதோட ட்ரான்சிஷன் 1 to 2 இட் இஸ் நார்மலி வெரி வீக் இன் இன்டென்சிட்டி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா இப்போ பார்க்க போகிறது இதுவரையும் பார்த்தது எல்லாமே வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா பற்றி பார்த்தோம் ஹார்மோனிக் அண்ட் அன்ஹார்மோனிக் பற்றி பார்த்தோம் ஸோ வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஹார்மோனிக் அண்டு அன்ஹார்மோனிக் இருக்கும் அதே சமயம் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு என்ன இருக்கும் ரிஜிட் அண்டு நான் ரிஜிட் வைப்ரேஷன் அப்படின்னா ஹார்மோனிக் அண்டு அன்ஹார்மோனிக் ஹார்மோனிக் அப்படின்னா செலெக்ஷன் ரூல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அன்ஹார்மோனிக் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 எக்ஸெட்ரா இது மாதிரி நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா இப்போ நான் பார்க்க போகிறது வைப்ரேஷன் ரொட்டேஷன் ரெண்டுமே பார்க்க போகிறோம் இது எந்த ரீஜனில் இருக்குன்னா நியர் ஐஆர் ரீஜன் இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி கேட்டிருக்காங்க ஸோ வைப்ரேஷன் அண்ட் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரா இஸ் அப்சர்வ்ட் இன் நியர் ஐஆர் ரீஜன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா வைப்ரேஷன் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரா அப்டைனடு ஒன்லி ஃபார் மாலிகூல் ஹேவிங் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் ஸோ நம்ம எடுக்கிற அந்த சாம்பிள்ஸ் மாலிகூல்ஸ்க்கு பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் வைப்ரேஷனல் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரா கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து நம்ம மூணாவது பாயிண்ட் அடுத்து பார்க்க போகிறது diatomic molecule can execute vibration rotation quite independently this is called as von Oppenheimer approximation ஸோ நம்ம ஒரு diatomic molecule எடுத்துக்கிறோம் அதுக்கு ரொட்டேஷன் இருக்குது வைப்ரேஷன் இருக்கும் போத் ஆர் எப்படி இருக்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கும் ஸோ அது மாதிரி சொன்னால் அதுக்கு பேர் என்ன von Oppenheimer அப்ராக்சிமேஷன் ஓகேங்களா இங்கே இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் மிக மிக முக்கியமானது ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாங்களா அடுத்து diatomic molecule can execute rotation vibration simultaneously ஓகேங்களா நமக்கு ரெண்டுமே ஃபைண்ட் அப் பண்ண முடியும் that way this is called as rotating vibrator otherwise நம்ம என்ன சொல்ல முடியும் rotating oscillator சொல்ல முடியும் ஓகேங்களா harmonic it is also called as oscillator or vibrator ஓகேங்களா நமக்கு டோட்டல் எனர்ஜி நம்ம என்ன சொல்ல முடியும் வைப்ரேஷன் நமக்கு இருக்கும் ரொட்டேஷன் நமக்கு என்ன இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் வந்து பார்த்தா வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இப்போ ரொட்டேஷன் நமக்கு என்ன இருக்கும் ரெண்டு பார்ட் இருக்கும் பி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 டி ஜே ஸ்கொயர்டு இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு அதே மாதிரி வைப்ரேஷன் நமக்கு ஹார்மோனிக் அன்ஹார்மோனிக் இருக்கும் ஹார்மோனிக்னா ஒரு பார்ட் மட்டும் வரும் V plus of omega bar அது அன்ஹார்மோனிக்னா இன்னொரு பார்ட் எக்ஸஸாக வரும் V plus R whole squared omega bar XE X அப்படின்னா அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா ஸோ இதுக்கான செலெக்ஷன் நமக்கு என்ன del J plus R minus 1 del V equal to plus R minus 1 and plus R minus 2 this is very 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 important ஓகேங்களா நமக்கு ஜென்ரலாக ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இது ரிஜிட் அப்படின்னா அதுக்கான செலெக்ஷன் ரூல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 நான் ரிஜிட் அப்படின்னா அதனோட செலெக்ஷன் ரூல் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 எக்ஸெட்ரா அதே நமக்கு வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எடுத்துக்கிறோம் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஹார்மோனிக் அப்படின்னா
அதோட செலெக்ஷன் ரூல் வந்து பார்த்தா ஹார்மோனிக் அப்படின்னா அதோட செலெக்ஷன் ரூல் வந்து பார்த்தா +or-1 ஓகேங்களா. அன்ஹார்மோனிக்னா அதோட செலெக்ஷன் ரூல் நமக்கு என்ன +or-1 +or-2 எக்ஸெட்ரா ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மிக முக்கியமானது. இப்போ நமக்கு நான் ரெண்டுமே பார்க்குறோம், ரொட்டேஷன் அண்ட் ஆல்சோ வைப்ரேஷன் ரெண்டுமே இருந்தால் அதோட செலெக்ஷன் ரூல் நமக்கு என்ன சொன்னோம், லாஸ்ட் பாயிண்டில் இருக்கு இல்லையா, ∇J = +or-1, ∇V = +or-1 +or-2 எக்ஸெட்ரா ஓகே. இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். நமக்கு டிஆர்பி பொறுத்தவரையும் செலெக்ஷன் ரூல் தான் கேட்பாங்க, அதை தெளிவாக நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன. ஸோ இப்போ a molecules of n atom has 3n degrees of freedom ஓகேங்களா. இப்போ வந்து நான் லீனியர் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம், நான் லீனியர் மாலிகூல்ஸ் n ஆட்டம் இருக்கும், அப்போ அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன 3n - 6 3n - 6. அதே நம்ம லீனியர் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம், அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன, லீனியர் மாலிகூல்ஸ் அப்படின்னா லீனியர் அப்படின்னா அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம என்ன சொல்லுவோம் 3n - 5 ஓகேங்களா. அதே நமக்கு படிக்கிறது நான் லீனியராக இருந்துச்சுன்னா நான் லீனியர் மாலிகூல்ஸ் அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தா 3n - 6 3n - 6. ஸோ லீனியர் மாலிகூல்ஸ் அப்படின்னா 3n - 5, நான் லீனியர் அப்படின்னா 3n - 6 3n - 6. இதே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 3n - 6 by 3n - 5. This is called as internal vibration, otherwise normal vibration, otherwise fundamental vibration. ஸோ இது மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்து நம்ம கேட்டால் அதை நம்ம எப்படி சொல்லலாம் 3n - 6 by 3n - 5. This is called as fundamental vibration of the molecules. Fundamental vibration of the molecules. 3n - 6 அப்படின்னா this is for degrees of freedom for non-linear molecules. அதே 3n - 5 அப்படின்னா degrees of freedom for linear molecules ஓகேங்களா. இது எல்லாமே மிக 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 முக்கியமானது, தெளிவாக அழகாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பார்க்க போகிறது a normal molecules vibrates in the definite molecular motion in which all the atoms moves in phase with the same frequency ஓகேங்களா. நம்ம in phase and same frequency இருந்தால் this is called as நம்ம என்ன சொல்ல முடியும் normal vibrations. During the normal vibrations center of gravity of molecules remain unchanged. இது நமக்கு மிக மிக முக்கியமானது. During the normal vibration the center of gravity of molecules remain unchanged ஓகேங்களா. இது நமக்கு மிக முக்கியமான क्वेश्चंस தான், டிஆர்பியில் எக்ஸாம் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. அடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க, CO2 molecules is linear. CO2 molecule is linear. It have the 4 normal frequencies. நமக்கு இது ஆல்ரெடி டிஆர்பி கேட்டிருக்காங்க. CO2 molecules அப்படின்னா 4 normal frequencies. அதே H2O molecules அப்படின்னா it is one of the good example for non-linear molecules. அதுக்கு 3 normal mode of vibrations இருக்கும் ஓகேங்களா. ஸோ CO2 அப்படிங்கிறது மிக முக்கியமானதான். It is one of the example of linear molecules. It have the 4 fundamental mode of vibrations. அதே H2O molecules அப்படின்னா non-linear molecules. It have the 3 normal mode of vibrations. இது ரெண்டுமே repeating TRB questions, very very important. அதே மாதிரி சொல்லியிருக்காங்க நார்மல் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ மாலிகூல்ஸோட மோஷன்ஸ் எப்படி இருக்கும், all the atoms வந்து moves in phase and also same frequency அது மாதிரி இருந்தால் that is called as normal vibration அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா CO2 molecules கொடுத்துருக்காங்க. CO2 molecules one of the good example of linear molecules ஓகேங்களா. அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், it have the 4 normal vibrations ஓகேங்களா. இப்போ CO2 molecules சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் என்னென்ன ஸ்டிச்சிங் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் ஸ்டிச்சிங் இருக்குது, அடுத்து சிமெட்ரிக் பெண்டிங், அடுத்து அசிமெட்ரிக் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எது ராமன் ஆக்டிவாக இருக்கும், இது கம்பேரிட்டிவ் கொடுத்துருக்காங்க. மியூச்சுவல் இதுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன சொல்லுவோம்னா ராமன் அண்டு ஐஆர் ரெண்டையுமே கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ராமன் ஆக்டிவாக இருக்கும்போது ஐஆர் நமக்கு எப்படி இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும். பாருங்கள் இங்கே ராமன் எப்போ ஆக்டிவாக இருக்கும், இது நமக்கு டிஆர்பி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சிமெட்ரிக் ஸ்டிச்சிங் மோடில் ராமன் ஆக்டிவாக இருக்கும். ரிமைனிங் ரெண்டும் நமக்கு எப்படி இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ ராமன் எப்போ ஆக்டிவாக இருக்கும் எப்போ இன்ஆக்டிவாக இருக்கும்னு கேட்கலாம்.
இல்லை அது வந்து ஐஆர் எப்போ ஆக்டிவாக இருக்கும் அது இன்ஆக்டிவ் இருக்குன்னு கேட்கலாம். ஓகேங்களா. CO2 மாலிகூல் இட் இஸ் ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள் ஆஃப் லீனியர் மாலிகூல்ஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கேட்டால் இதில் இதுக்கு எவ்வளோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குன்னா நான் 4 ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா. அதேமாதிரி ராமன் ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ் இந்த மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் கான்செப்டில் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதுவும் நமக்கு மிக முக்கியமானதான். ஸோ ராமன் அண்ட் ஐஆர் ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க, மியூச்சுவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராமன் ஆக்டிவாக இருக்கும்போது ஐஆர் இன்ஆக்டிவாக இருக்கும், ராமன் ஆக்டிவாக இருக்கும்போது ஐஆர் இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சிங் மோடு பார்த்துங்க. சிமெட்ரிக் ஸ்டிச்சிங், சிமெட்ரி பெண்டிங், அசிமெட்ரிக் ஸ்டிச்சிங். இதில் வந்து ராமன் எது ஆக்டிவாக இருக்கும்? சிமெட்ரிக் ஸ்டிச்சிங் மோடில் ராமன் ஆக்டிவாக இருக்கும். ஓகேங்களா. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா H2O மாலிகூல். H2O இஸ் ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் லீனியர் மாலிகூல்ஸ்க்கு ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள். இதில் வந்து பார்த்தா 3 ஃபண்டமெண்டல் மோட் ஆஃப் வைப்ரேஷன் இருக்கும், 3 நார்மல் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து பாருங்கள் ராமன் சரி ஐயா சரி எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மிக மிக முக்கியமானது. ஓகேங்களா. சிமெட்ரிக் ஸ்டிச்சிங் மோடு, சிமெட்ரிக் பெண்டிங் மோடு, அசிமெட்ரிக் ஸ்டிச்சிங் மோடு சொல்லாமா? சிமெட்ரிக் ஸ்டிச்சிங் மோடு, சிமெட்ரிக் பெண்டிங் மோட், அசிமெட்ரிக் ஸ்டிச்சிங். இதில் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ராமனும் ஆக்டிவாக தான் இருக்கும், ஐஆர் ஆக்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா சோர்ஸ். ஓகேங்களா. நமக்கு இது மாதிரி வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அல்லது நம்ம என்ன சொல்லலாம் ஐஆர் அப்படின்னு சொல்ல முடியும். ஐஆரில் நம்ம என்ன சோர்ஸாக யூஸ் பண்ணுறோம்? இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டர். இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுற சோர்ஸ் வந்து நேச்சுரல் சோர்ஸ், சன்லைட் எடுத்துக்கலாம் அல்லது பிளாக் பாடி ரேடியேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஜென்ரலாக வந்து குளோபர், ஃப்ளமண்ட் அண்ட் நெர்னஸ்ட் குளோபர் இது மாதிரி ஃப்ளமண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? ரேடியேஷனை ஜென்ரேட் பண்ண முடியும். குளோபர், நெர்னஸ்ட் குளோபர், நெர்னஸ்ட் குளோபர். இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணியும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ணுற மோனோக்ரோமேட்டர் வந்து ப்ரிசம் அண்டு கிரேடிங் டைப். ப்ரிசம் அண்டு கிரேடிங் டைப் தான் யூஸ் பண்ணுறோம். டிடெக்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐஆர் ரேடியேஷன் அப்படின்னாவே டிடெக்டர் எப்படி இருக்கும்? தெர்மோஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது போலோமீட்டர் அல்லது கோலே செல் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே டிடெக்டர்ஸ் இன் ஐஆர் ஸ்பெக்ட்ரோமீட்டர். இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தெர்மோபைல் அண்ட் ஆல்சோ போலோமீட்டர்ஸ் இது ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி ரெண்டுலேயுமே நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஐஆர் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் நம்ம என்ன டிடெக்டராக யூஸ் பண்ணுறோம்? தெர்மோபைல் அண்ட் ஆல்சோ போலோமீட்டர். ஓகே. ஃபில்டர் அயோடினின் ஆல்கஹால் சிறந்த வடிப்பானாக பயன்படுகிறது. ஐஆர் நிறமாலைமானியை பயன்படுத்தும் போது, ஐஆர் இன்ஃப்ராரெட் அகச்சிவப்பு நிறமாலைமானியை பயன்படுத்தும் போது அயோடினின் ஆல்கஹால் சிறந்த வடிப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் நமக்கு டிஆர்பி எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. டிசால்வ் நம்ம எடுக்கிற சாம்பிள் வந்து எதில் டிசால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சோடியம் புரோமைடு, கால்சியம், இது மாதிரி எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா கால்சியம் ஃப்ளோரைடு, கால்சியம் ஃப்ளோரைடு, சோடியம் புரோமைடு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுக்கிற சாம்பிள் டிசால்வ் பண்ணலாம். கண்டிப்பாக வாட்டர் மாலிக்யூல்ஸ் எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் ஸ்டடீஸ் நமக்கு வந்து பிளாக்காக தெரியும். வாட்டர் கண்டாமினேஷன் இருந்தாவே நமக்கு ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும்? நிறையா டார்க் லைன்ஸ் பிளாக்காக இருக்கும். ஓகேங்களா. சாம்பிள்ஸ் பொறுத்தவரை நமக்கு சாலிட் எடுத்துக்கலாம், லிக்விட் எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்லி எடுக்கிறது நம்ம லிக்யூட் சாம்பிள் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். சாலிட் சாம்பிள்ஸ்க்கு வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து கிளியரன்ஸாக கிடைக்காது. ஓகேங்களா. இது எல்லாமே ரிப்பீட்டட் டிஆர்பி கோர்சஸ். நம்ம என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம்? பிளாக் பாடி ரேடியேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், சன்லைட் யூஸ் பண்ணிக்கலாம், காமன்லி யூஸ்டு குளோபர், நெர்னஸ்ட் குளோபர் யூஸ் பண்ணிக்கலாம். மோனோக்ரோமேட்ரி இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் as prism or grading types detector. ஜென்ரலி ஐஆர் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னால் நம்ம என்ன டிடெக்டர் யூஸ் பண்ணுறோம்? தெர்மோபைல் யூஸ் பண்ணிக்கலாம், போலோமீட்டர் அண்ட் ஆல்சோ கோலோ செல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் அயோடின் இன் ஆல்கஹால் இஸ் த பெஸ்ட் ஃபில்டர் இன் ஐஆர் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக வெரி 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 இம்பார்ட்டன்ட், நம்ம எடுக்கிற சாம்பிள் வந்து எதில் டிசால்வ் பண்ணிக்கலாம்? கால்சியம் ஃப்ளோரைடு யூஸ் பண்ணிக்கலாம், சோடியம் புரோமைடு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து என்ன டிசால்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வாட்டர் மாலிகூல்ஸ் நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா வாட்டர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? நிறைய பிளாக் கலர் லைன்ஸை ஸ்பெக்ட்ரத்தில் கொடுக்கும். ஓகேங்களா. நிறையான கருப்பான வரிகளை தோற்றுவிக்கும். அதனால் வாட்டர் மாலிகூல்ஸ் நம்ம எடுத்துக்கூடாது. அதே மாதிரி நம்ம எடுக்கிற சாம்பிள் வாட்டர் கண்டாமினேஷன் இருக்கக்கூடாது, நம்ம ட்ரையாக இருக்கணும், முக்கியமானது. சாம்பிள் பொறுத்தவரையும் நமக்கு ஐஆர்னாவே லிக்யூட் சாம்பிள்ஸ்க்கு மட்டும்தான் ரெசல்யூஷன் பெஸ்ட்டாக இருக்கும். சாலிட் எடுத்துக்கலாம், பட் அதோட ரெசல்யூஷன் நம்ம கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த பேஜஸில் இருக்க எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. நம்ம அடுத்து பார்க்கலாமா? அப்ளிகேஷன் எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஸோ இது மாதிரி ஐஆர் ரேடியேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? CO2 இன் வீனஸ்,
NH3 in Saturn and Jupiter. இது மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து வீனஸ் கோளில் இருந்ததும் அமோனியா வந்து எங்கே இருந்துச்சுன்னா சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர் இது மாதிரி கோளுக்கு இதெல்லாம் ஃபைண்ட் அப் பண்ண முடிஞ்சு. அதேமாதிரி டிட்டர்மைன் த பியூரிட்டி ஆஃப் த சாம்பிள் ஃபைண்ட் அப் பண்ண முடியும். போலோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்ல முடியும்னா அந்த ரேடியேஷன் வேவ்லென்த்தை மெஷர் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ணுற சோர்ஸோட வேவ்லென்த் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும் பை யூஸிங் த போலோமீட்டர். அதுமாதிரி த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் இன் த சாம்பிள், நம்ம எடுத்துகிற சாம்பிளில் வந்து வாட்டர் கண்டாமினேஷன் இருந்தால் ஈஸியாக ஃபைண்ட் அப் பண்ண முடியலும். ஏன்னா நிறையா டார்க்கான கரும்பு நிறை வரிகளை உருவாக்கும். ஸோ அப்போ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கக்கூடாது, இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அண்ட் ஆல்சோ ஹை மோட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பற்றி நம்ம ஸ்டடி பண்ண முடியும். ஓகேங்களா. ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது நாம வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா கம்பேரிஷன் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கும் மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. இது ரெண்டுக்குள்ள கம்பேரிஷன் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஐஆர் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னாவே என்ன சொல்ல முடியும், இதில் வைப்ரேஷன் அண்ட் ரொட்டேஷனல் எனர்ஜி பற்றி ஸ்டடிஸ் பண்ண முடியும். மைக்ரோவேவ் இட் இஸ் த ஃபியூ ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஃபியூ ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அப்போ ரொட்டேஷன் எனர்ஜி மட்டும் தான் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. இங்கே வந்து வேவ்லென்த் வந்து பார்த்தா 10⁻⁻4லேருந்து 7 வரை இருக்கும். ஓகேங்களா. ஆவரேஜாக எடுத்துகிட்டா 10⁻⁵ வச்சுக்கலாம். அது மைக்ரோமீட்டர் லெவல் கூட சொல்ல முடியும். ஸோ அதே ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து பார்த்தா மில்லிமீட்டர் லெவல் வச்சுக்கலாம். 10⁻⁴லேருந்து 10⁻². அப்போ ஆவரேஜ் எடுத்தால் மில்லிமீட்டர் லெவல்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே 10⁻³ அப்படிங்கிற லெவலில் வேவ்லென்த் இருக்கும். அது ஐஆரில் வந்து பார்த்தா 10⁻⁵ அல்லது 10⁻⁶ இது மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ சாம்பிள் பொறுத்தவரை இங்கே சாலிட் லிக்விட் ரெண்டு சாம்பிளுமே எடுத்துக்கலாம். பட் லிக்விட் சாம்பிளுக்கு வந்து நல்ல குட் ரெசல்யூஷன் கிடைக்கும். இங்கே ஒன்லி கேசியஸ் சாம்பிள்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் கேஸ் சாம்பிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து மிக மிக முக்கியமான பாயிண்ட், ஐஆர் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மே பி ரெக்கார்டட் எய்தர் அப்சார்ப்ஷன் அது எமிஷன், இது ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா. பட் மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா இட் இஸ் ஒன்லி அப்சார்ப்ஷன் மோடு மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இங்கே அப்சார்ப்ஷன் மோடு மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். இங்கே போத் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். இதோட ரெசல்யூஷன் நம்ம கம்மியாக தான் இருக்கும். இங்கே ரெசல்யூஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பியூர் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரா அப்சர்வ்ட் இன் லிக்யூடுக்கு மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்கும், பியூர் வைப்ரேஷன் கிடைக்கும். அதே கேஸ் சாம்பிளுக்கு மட்டும் தான் நம்ம என்ன கிடைக்கும், பியூர் ரொட்டேஷன் கிடைக்கும். இது ரெண்டுமே திரும்ப திரும்ப டிஆர்பி கேட்டகோரிஸ். பியூர் ரொட்டேஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும், கேஸஸ் சாம்பிள். பியூர் வைப்ரேஷன் அப்படின்னா லிக்விட் சாம்பிள்ஸ், அது மிக முக்கியமானது. அதுமாதிரி கரஸ்பாண்டிங் பேண்ட் கேப் நமக்கு வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபினா 0.1 எலக்ட்ரான் வோல்ட், அதாவது 10⁻⁻1 அப்படின்னு சொல்ல முடியும். ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னா 10⁻³ எலக்ட்ரான் வோல்ட். ஓகேங்களா. இது ரெண்டுமே மிக மிக முக்கியமாக தான். பேண்ட் கேப் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் எப்படி இருக்கும், 10⁻³ எலக்ட்ரான் வோல்ட். அதே வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் 10⁻⁻1 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் மிக மிக முக்கியமானது தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீக்வன்சி. ஜெனரலாக ஃப்ரீக்வன்சி எந்த லெவலில் இருக்கும், 10⁻13லேருந்து 10⁻14 ஹெர்ட்ஸ் வரை இருக்கும். வேவ்லென்த் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, 10⁻⁻5 மீட்டர் அல்லது மைக்ரோமீட்டர்லையும் சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ ஐஆர் லைவ்ஸ் பிட்வீன் நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எப்படி சொல்லலாம், காமா, எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், ஐஆர், மைக்ரோ, ரேடியோ. ஓகேங்களா. இப்போ ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எங்கே இருக்குது, நமக்கு ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எங்கே இருக்குது, இந்த விசிபிள் ரீஜனுக்கும் மைக்ரோவேவ் ரீஜனுக்கும் பிட்வீனில் இருக்குது. ஓகேங்களா. இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, நியூ ஈக்குவல் டு 1/2π√k/μ ஹெட்ஸ். அதே வேவ் நம்பரில் சொல்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளி நம்ம என்ன பண்ணோம், சியால் டிவைட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். யூனிட் வந்து cm-1. ஸோ நமக்கு ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண போகிறோம். ஜென்ரலாக ஃப்ரீக்வன்சிலையும் ஜூல்லையும் ஹெட்ஸ்லையும் கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் வேவ் நம்பரில் கேட்டாங்கன்னா வேவ் நம்பர் ஃபார்ட்லையும் சொல்ல முடியும். ஃப்ரீக்வன்சியை நம்ம சிஆல் டிவைட் பண்ணால் we can get the wave number. ஓகே, that's all. அடுத்து நமக்கு லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் தெரியும். அதோட எனர்ஜி EV = V + h nu. V அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர். ஸோ இதோட செலெக்ஷன் நமக்கு என்ன, +or-1. 0 பாயிண்ட் எனர்ஜி என்ன நமக்கு இங்கே சொல்ல முடியுமா, 0 அப்ளை பண்ணால் we can get half h nu. ஓகேங்களா. அப்போ 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னா நம்ம ஜெனரலாக E0 = நம்ம என்ன சொல்ல முடியும், half h nu. இதே வேவ் நம்பர் ஃபார்மாட்டில் சொல்கிற மாதிரி தான் half நம்ம என்ன சொல்ல முடியும், nu⁴0. இது மாதிரி மென்ஷன் பண்ண முடியும். ஸோ 0 பாயிண்ட் எனர்ஜி வந்து ஜென்ரலாக ஜூல் ஃபார்மெட்டில் கேட்குறாங்களா இல்லை வேவ் நம்பர் cm-1 ஃபார்மெட் கேட்குறாங்களா, நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா. அடுத்து ரெஸ்டாரிங் ஃபோர்ஸ் ஹூக்ஸ்லாம் தெரியும், F = -k r - Req.
அதே மாதிரி எனர்ஜி நமக்கு தெரியும் E = ½ kx². இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் r minus r e³ ஓகே. அடுத்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ஃபங்க்ஷன் u of r equal to என்ன சொல்ல முடியும் d of e into 1 minus e power a into re minus r entire whole square. ஸோ உள்ளே நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா வெளியே இது மாதிரி மைனஸ் கொண்டு வந்துக்கலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் மோஸ்ட் ஃபங்க்ஷன் லைக் அஸ் நமக்கு என்ன சொல்ல முடியும் vibration spectroscopy. It is used to find the potential energy. So Morse function is also called as potential energy function. Okay, இது நமக்கு மிக முக்கியமான क्वेश्चंस தான். TRB எக்ஸாம்ல கேக்குறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அடுத்து பார்க்கும்போது அன்ஹார்மோனிக். ஹார்மோனிக்னா நமக்கு ஒரே ஒரு பாட்டு தான் வரும், ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் வரும். அன்ஹார்மோனிக்னா இது மாதிரி நமக்கு ரெண்டு பார்ட் வரும். v plus of omega bar minus v plus of whole squared omega e bar plus plus இல்லை into unharmonic constant multiplication வரும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் மட்டும் வந்தால் ஹார்மோனிக், ரெண்டு பார்ட்டும் சேர்ந்து வந்தால் this is like as unharmonic oscillator எனர்ஜி. ஓகேங்களா, அடுத்து இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட் மட்டும் வெளியே எடுத்துக்கலாம், வெளியே எடுத்து கம்பேர் பண்ணி நம்ம ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம இது மாதிரி சொல்லிக்க முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் அந்த ஃபார்மில் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஸோ அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு வேவ் நம்பரில் சொல்ல முடியும் ஃப்ரீக்வன்சி பை 4 டைம் டிசோசியேஷன் எனர்ஜி. ஸோ வேவ் நம்பர் ஈக்குவல் நம்ம என்ன சொல்ல முடியும் 4 டைம் அன்ஹார்மோனிக் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ டிசோசியேஷன் எனர்ஜி, இது மாதிரி சொல்ல முடியும். ஓகே, இதில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னு நம்ம என்ன சொல்ல முடியும், இந்த ஈக்குவேஷனில் நமக்கு வீக்கு 0க்கு அப்ளை பண்ணால் we can get this equation. நமக்கு செலெக்ஷன் ரூல் தெரியும், வெரி 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 இம்பார்ட்டன்ட். அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னாவே செலெக்ஷன் ரூல் என்ன +r-1 +r-2 +r-3 எக்ஸெட்ரா. ஓகேங்களா, அது மிக முக்கியமானது. அதேமாதிரி டியூரிங் த வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா நமக்கு எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா வந்து ரிமைன் கான்ஸ்டாக இருக்கும், இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா ரிமைன் கான்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்குல்லையா, அதனோட பேண்ட் கேப் எவ்வளோ இருக்கும் 10⁻⁻1 எலக்ட்ரான் வோல்ட்ஸ். ரொட்டேஷன் அப்படின்னா 10⁻³ வரும். வைப்ரேஷன் அப்படின்னா 10⁻⁻1. அதே எலக்ட்ரானிக் அப்படின்னா 10⁻2 அல்லது 10⁻1 எலக்ட்ரான் வோல்ட் பாசிட்டிவாக வரும். ஓகேங்களா, இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பொறுத்தவரையும் ஒவ்வொரு டிஆர்பிலையும் நமக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நமக்கு இதில் ஈஸியான டாபிக். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. இன்ட்ரடக்ஷனில் நம்ம என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன சாம்பிள் யூஸ் பண்ணுறோம், என்ன செலெக்ஷன் ரூல், ஓகே, இல்லை நம்ம என்ன டிடெக்டர் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் மிக முக்கியமானது. முக்கியமாக ஹார்மோனிக் பற்றி பார்க்க போகிறோம், அன்ஹார்மோனிக் பற்றி பார்க்க போகிறோம், அடுத்து ரொட்டேஷன் அண்டு வைப்ரேஷன், ஃபைனலாக நமக்கு பார்க்க போகிறது இதோட அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியலை கரெக்டாக பார்த்தா போதுமானது, வேறு எதுவுமே நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, தெளிவாக 1 டைம் 3 டைம் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதி பாருங்கள். ஓகே, ஸ்டடி வெல், ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.